வெல்கம் டு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல நண்டு ட்ரை மசாலா பெப்பர் போட்டு குயிக்கா என் ஸ்டைல எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். 2 கிலோ நண்டு அளவுக்கு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் அடுப்புல வச்சுட்டு எண்ணெய் 1.5 புளிக்கரண்டி அளவுக்கு ஊத்திட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூட ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நீங்க இதுல இன்னும் கொஞ்சம் கிரேவியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி அதுல இருக்க பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா அரோமா ஃபிளேவர் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப வதங்கிருச்சு. இப்ப இதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நண்டுக்கு கொஞ்சம் தூக்கலா தான் இருக்கணும், அப்பதான் நண்டோட பச்சை வாசனை எல்லாம் இருக்காது. இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்குனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய தக்காளிய குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். பழுத்த தக்காளியா எடுத்துக்கோங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். இதுவும் சேர்த்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. கரண்டியை வச்சு கூட ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனதுக்கு அப்புறம் மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் கிரேவியோட மசாலா எல்லாமே நல்லா இறங்கி வரும். இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. தக்காளியுமே வதங்காத மாதிரி இருந்துச்சுன்னா கரண்டியை வச்சு மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மேஷ் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் குழம்பு மசாலா வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கோங்க. நண்டுக்கு வந்து உப்பு தூக்கலா இருக்க மாதிரி இருக்கும், பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாம் நல்லா சேர்ந்து எண்ணெயிலேயே நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப இதுல சுத்தம் பண்ணி வச்சிருக்க நண்டு வந்து சேர்த்துக்கலாம். இதுல 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லா இடமும் மசாலா படுற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்டுட்டு தண்ணி பத்தலைன்னா இன்னொரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கலரி விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுற போறோம். இப்ப இந்த அளவுக்கு நல்லா கலர்னதுக்கு அப்புறம் தண்ணி பத்தாத மாதிரி இருக்கு, நான் இன்னொரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் வெந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் மூடி திறந்துட்டு மறுபடியும் கிளறி விட்டுட்டு உப்பு கரெக்டா இருக்கா எல்லாம் செக் பண்ணிக்கோங்க நடுவுல. இப்போ 10 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் ஓபன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். அப்பதான் மசாலா உப்பு எல்லாமே ஒன்னா பிடிச்சு வரும். நடுவுல 2-3 தடவை கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலர்னதுக்கு அப்புறம் உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரணும். இப்ப கலரி விட்டுட்டேன். உப்பு செக் பண்ணிட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சிருந்தேன். இன்னொரு 10 வெந்ததுக்கு அப்புறம் மேல கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் தூவி இறக்குனீங்க அப்படின்னா கம கமன்னு நண்டு ட்ரை மசாலா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.